ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மார்னிங் விஷன் டிவி. மார்னிங் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21/12/2024 கேரளா லாட்ரி கெஸ்டிங் நம்பரில் காருண்யா லாட்ரியில் கேஆர் 685 குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோன்றே. இந்த நம்பரில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு காருண்யா லாட்ரி அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷயா லாட்ரியோட ரிசல்ட் படி, அதாவது நாளைக்கு மீன்ஸ் நாளைக்கு சண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா லாட்டரியில் என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 685னா 21 பார்த்தீங்க அப்படின்னாக்க இதை பேஸ் பண்ணி தாங்க ரிசல்ட் அமைஞ்சிருக்கு. 6ங்கிற நம்பர் ஒரு நம்பர் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் தான் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குது. அதனால் முன்னாடியே சொல்லியிருந்தேன். வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன். கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்ம கெஸ் கொடுத்துருக்கோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 20/12/2024 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65 49 69 969 தான் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கெஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆதரவு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்தேன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு 969 ரிசல்ட் வந்திருக்குங்க. ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் 6 மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வேறு பெருசாக ஒன்றும் பாஸ் பண்ணி கொடுக்கல. அதே மாதிரி வந்து பவர் நம்பரில் 9 மட்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் சி போர்டில் 9 வைக்கவே இல்லை. ஏ போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம சான்ஸாக கொடுத்துருக்கோம். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 6 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்ம சொல்லியிருந்தோம். 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% பாஸ் ஆகிருக்கு. முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் 865. ஸோ 865ல் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 6க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லியிருந்தோம். 6 பாஸ் ஆகிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் வச்ச நம்பர்ஸ் எதுவுமே வரல. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 70%க்கு மேலே நம்ம சொதப்பி தான் இருக்கும். பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9க்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு இடம் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வாஷ் அவுட். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதை விட இன்றைக்கி ஒரு நல்ல கேஸ் கொடுத்துருக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 69 கொடுத்துருந்தா கூட சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் நம்ம 39 தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம வாஷ் அவுட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். சரி நான் ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி நண்பர்களே. ஏன்னா இந்த மாதிரி அமையும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல கெஸ் தான் கொடுத்துருந்தேன், என்னாச்சுன்னு தெரியல. சரி வாங்க இதை வந்து மாடுலேஷன் பண்ணி கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும் நம்பிக்கையோடு உள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தோம்னா, செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 6 யூஸ் பண்ணியிருக்காருங்க. அபினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். சத்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் பி போர்டில் 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து அருண்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். இளங்கோவன் செல்லம்மல் வந்து பார்த்தீங்கன்னா 9 போர்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முருகன் வந்து பார்த்தீங்கன்னா 9 சி போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டைரெக்டாக. ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை ஆல் போர்ட்லேயும் 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி ஏ போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க 6. அதே மாதிரி பாலமுருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 6 யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி 9 சி போர்டில் டேரெக்டாக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே சூப்பர் தான். சிவசக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 9 கொடுத்துருக்காருங்க. இருந்தாலும் 9 வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் கேரண்டி வின் கொடுத்துருக்காருங்க. ரகும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் சி போர்டு வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. அடுத்து டி தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 9 காம்பினேஷன் 6 9 99 கொடுத்துருந்தாருனாக்க 100% பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 9 அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏபியோட பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆகிருக்குங்க. அடுத்து டேப் டூ ஹெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 பி போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். செல்வம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். மீரா மொஹிதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 பி போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி பாண்டி ஏற்காடு வேறு லெவல் நண்பா. உண்மையாலுமே சூப்பர் ஹேண்ட்ஸ்அப் நண்பா. 9 இல்லாமல் இன்றைக்கி விளையாட்டே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. 9 வந்து பார்த்தீங்கன்னா 100% அடித்து துவக்கிருங்க. உண்மையாலுமே எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர். கண்டிப்பாக இவரோட கமெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். 100% வின்னிங் கொடுத்துட்ருக்காருங்க. உண்மையாலுமே சூப்பர் தான். உண்மையாலுமே வேறு லெவல் நண்பா. பாண்டி ஏற்காடு சூப்பர். நீங்கள் 3 டிஜிட் நம்பர் போடுங்க. உண்மையாலுமே வந்துட்டு எல்லாருக்கும் நிறைய நண்பர்களுக்கு யூஸ் ஆகும் நண்பா. மறக்க வேண்டாம்.
பாண்டி ஏற்காடு 3 டிஜிட் நம்பர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார். அடுத்தது கார்த்திக் கேஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்ட் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க 9. டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 6-0 யூஸ் பண்ணியிருக்காருங்க. 6 வந்து அழகாக வின் ஆயிருக்குங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருடைய கமெண்ட் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைம் செக்ஷன் அதிகமாக போயிட்டுருக்குங்கிற காரணத்துக்காக நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டோம். ஸோ கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நியரஸ்ட்டு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்கிறதையும் சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களைங்கிறதையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன கால்குலேஷன் வரும், அதனால் ஏ அண்ட் பி அண்ட் சி நம்பர்ஸில் இன்றைக்கி என்ன கால்குலேஷன் வருங்கிறத ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லி முடிப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இது என்னோடய கால்குலேஷன் வந்த நம்பர். உங்களோட கால்குலேஷனில் அந்த நம்பர் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே, மறக்க வேண்டாம். இன்றைக்கி கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னியாவில் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6-3 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும், பி போர்டில் 4-8 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும், சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2-9 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் அதிக சான்சஸ் இருக்குங்க, மறக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பவர் நம்பரில் 5-7 வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இது முழுக்க என்னோடய கால்குலேஷன் தான் வந்த நம்பர். உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கணக்கு வழக்கில் ஏபிசி நம்பர்ஸ் என்ன வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டில் இல்லாத நம்பர் கனெக்ஷன் நம்பர் நம்ம தனியாக பவர் நம்பரில் கொடுத்துருந்தோம். அந்த தடவை நம்ம அதை மாற்றியாச்சு. தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பர், இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் இல்லை. இந்த நம்பரில் ஒரு நம்பர் 2 நம்பர் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம கனெக்ஷன் பண்ணி இந்த டிஜிட்லேயே நம்ம கொடுத்துடலாம். ஸோ மிக்சிங் டிஜிட்லேயே கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணுற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 0-1க்கு அது ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சான்ஸ் வந்தால் எந்த நம்பரோட கனெக்ட் பண்ணலாங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது வாங்க நம்ம அதையும் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி 3 டிஜிட் நம்பர்ஸில் இன்றைக்கி என்னோடய கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 642, 389, 826, 439, 572, 035, 297, 148. போர்டில் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா 0, 35 யூஸ் பண்ணியிருக்கோம். 3, 5 கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 148, 1, 4, 8 கொடுத்துருக்கோம். அடுத்து 315 ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். 3, 1, 5 கொடுத்துருக்கோம். 3, 5, 1 கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தா 3, 0, 8, 308ங்கிற நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் நண்பர்களே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க என்னோடய கால்குலேஷன். உங்களோட கால்குலேஷனில் அந்த நம்பர் இருந்ததுன்னா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த நம்பருக்குள்ள அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது நல்லபடியாக ஒரு கால்குலேஷன் எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 9 வந்தால் ரிப்பீட்டடாக 9 வந்தால் 3, 6 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா 439 கொடுக்கலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக கன்சிடரேஷன் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வந்தால் 3 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. லாஸ்ட் டேட் 3 முடியறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறனால அந்த நம்பரை வந்து பாக்ஸாக யூஸ் பண்ணிக்க. அதே மாதிரி 9 வந்தால் 6 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 826ங்கிற ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை கொடுக்குற அந்த 2 நம்பர் மட்டும். உங்களுக்கு இதில் எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம போர்டில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும். கண்டிப்பாக அவரோட வெற்றி வாய்ப்பை தேடி தரதுனால வந்து மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட். இன்றைக்கி நம்ம ஆல்போர்ட் கணக்குப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, 6, 2 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 6 வந்தால் ரிப்பீட்டடாக 6 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்கிற காரணத்துக்காக 6 கொடுத்துருக்கோம். 9ஓட ஆப்ஷன் 3 இல்லை 2. ஸோ இந்த மாதிரி அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறனால 3, 6, 2 ஆல் போர்ட்லேயும், அதாவது ஏ போர்டில் வரலாம், பி போர்டில் வரலாம், இல்லை சி போர்டில் வரலாம். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் 3 போர்டில் எதோ வேணாலும் வரலாங்க. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 3, 6, 2 வரதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பரில் என்னென்ன மணிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி நம்மளோட பவர் நம்பர் இந்த நம்பருக்குள்ளே அமைறதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. 303, 9 வந்தால் 3, 9 வந்தால் 3, 6 வந்தால் 0. ஸோ 303 அமைறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் டெட் எண்டில் 3 முடியறதுக்குண்டான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி சான்சஸ்னால் சி போர்டில் 3 வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி நம்பர் அமைறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால 303ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி 741, 525 அமைறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பவர் நம்பரில். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டபுள்ஸ் வரலாம், இல்லை 5 டபுள்ஸ் வரலாம்.
ஸோ இந்த டபுள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நம்பர் 3, 5, 2 டபுள்ஸ் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டபுள்ஸை கன்சிடரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கன்சிடரேஷன் கொடுங்க, வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21/12/2024 டேட் படி இது கூட்டுத்தொகை 3, 3, 8 அப்போ 338. அதே மாதிரி இரண்டையும் கூட்டினோம் அப்படின்னாக்க 213 நம்பர் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 21 இது ரெண்டையும் கூட்டினா 3 வருது, 213 அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 227 அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் 227. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 227ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேங்க. உங்களுக்கு இந்த நம்பர் கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுற நம்பரை மறக்க வேண்டாம். இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து சூஸ் பண்ணி கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 227ங்கிற ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 303ங்கிற ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 439, 826ங்கிற நம்பர் சூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 4 நம்பருக்கு உள்ளே அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க. இதிலேருந்து மிக்சிங் கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ மறக்க வேண்டாம், அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பலனடையலாம் அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக சொல்லிவிட்டு இன்றைக்கி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கேரண்டி நம்பர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரிக் நம்பரும் கூட. இந்த ட்ரிக் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33, 22, 52, 74, 14, 58, 97, 26, 13, 65 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோடய கால்குலேஷன். உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணும்போது பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த கேரண்டி நம்பரில் உங்களுக்கு ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வருதோ அந்த நம்பரை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற ஒரு கமெண்ட்டும் நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும். நம்மளோட நண்பர்கள் யூஸ் பண்ணுறதுக்காக மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க, மறக்க வேண்டாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னால் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.